கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு காலத்துல பெண்களை இந்தியா காப்பாற்ற வேண்டும் என்ற நிலை போய் இந்தியாவை பெண்கள் காப்பாற்றுகின்றனர் என்ற நிலை இன்றைய சமுதாயத்தில் பரவி கொண்டு வருகிறது. அதை யோசிக்கும் பொழுது அது எதனால இந்தியாவிலே பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் குடும்பமா அல்லது சமூகமா என்ற தலைப்பில் பேச அருமையான பேச்சாளர்கள் 8 பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பமே என்ற தலைப்பில் இருந்து முதல் பேச்சாளராகவும் ரம்யா அவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேருமே உங்கள் கல்லூரியை சார்ந்த மாணவிகள். தயவு செய்து கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை தொடர்ந்து ஸ்ரீமாலா அவர்கள் பேச அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து சத்தியவாணி அவர்கள் பேச அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இந்த மண்ணை சார்ந்த பெண், உங்கள் கல்லூரியை சார்ந்த மிகப்பெரிய தமிழ் ஆசிரியர். அவர்களெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரெல்லாம் அவங்க ஊர்ல மிகப்பெரிய ஆள். ஆமா, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே அவங்க வீட்டுக்காரர் தான் நாட்டாம படத்தை 4 முறை பார்த்திருக்காரு. திரு மதிப்பிற்குரிய அவங்க பேச்சே சங்கீதமா இருக்கும். சங்கீதா மேடம் அவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமூகமே என்ற தலைப்பிலே பூஜா அவர்கள் பேச அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து அப்ரீன் அவர்களும் பேச அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து கலைவாணி அவர்களும் பேச அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து தர்மபுரி மாவட்டத்திலே மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த கலைஞர், நிறைய பாடல்களை எழுதியுள்ளார், நிறைய கலைஞர்களை உருவாக்கியுள்ளார், மிகச்சிறந்த பாடல்கள். அவர் பாடும்போதே தெரியும், நான் பாடும்போது ஒருத்த கூட கைத்தட்டல. நீங்க பாடும்போது இன்னொரு விஷயம், இவங்க அப்பாவால தான் இவங்க வீட்லயே கிட்டத்தட்ட 50 குடும்பம் வாழ்ந்துட்டு விளக்கெறியுது. அவங்க வீட்டுல சமையல் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா தான் கேஸ் சிலிண்டர் போறாரு. ஆமா, இப்படி